அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. காலச்சக்கரத்தில் ஆறாவதாக வரக்கூடிய ராசியுமான புதன் பகவான ராசி அதிபதியுமாய் கொண்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் ஆரம்பம் என்ன மாதிரியாக இருக்கும்? இந்த தொடக்கம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பாக இருக்குமா இல்லையா? சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இது பற்றிய முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே புதன் பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் பகவானோட தாக்கம் இருக்கும் பொழுது இவங்க எப்பொழுதுமே அறிவு திறனில் ரொம்பவும் சிறந்து விளங்கக்கூடியவங்களாகவும் பிரகாசமானவர்களாகவும் திகழக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த கன்னி ராசி அன்பர்கள். புதன் கிரகம் மற்ற கிரகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா இந்த புதனை நாம் இளவரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி ராசியை இந்த கிரகம் ஆளும் பொழுது எப்பொழுதுமே அறிவில் சிறந்தவர்களாக திகழ்வாங்க கன்னி ராசியை சேர்ந்தவங்க. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறது ரொம்பவும் பிடித்தமான ஒரு செயலாக இருக்கும். இவங்க தூய்மையை அதிகம் விரும்புகிறவங்களா இருப்பாங்க. வாசிப்பு பழக்கமுமே இருக்கும். ஏதாவது ஒரு புத்தகத்தை எப்பொழுதுமே வாசிக்கிறது இவங்களுக்கு பிடிச்சமான செயல்களாக இருக்கும். இயற்கையுடன் நேரத்தை செலவிடவுமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச செயல்களாக இருக்கும். இயற்கையை நேசிக்கக்கூடியவங்களாகவும் இயற்கையை பாதுகாக்க விரும்புவவங்களாகவும் இருப்பாங்க. எப்போதுமே மற்றவங்களுக்கு அர்த்தமுள்ள விவாதம் மட்டுமே செய்வாங்க. அர்த்தமற்ற விவாதங்களை செய்யும் நேரம் வீண் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க. கன்னி ராசிக்காரங்க நேர்மைக்கு பெயர் பெற்றவங்களா திகழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, மிகுந்த பொறுப்புடன் செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொறுப்பு மட்டும் இல்லாமல் அவங்க தொழிலில் சிறந்து விளங்க கடினமான உழைப்பையும் மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. நேர்மையானவங்களாக இருக்கிறதுனாலேயே ஒரு வேலையில் இவங்க இருந்தாங்களா அந்த வேலையில் எந்த ஒரு தவறும் நடக்காத வண்ணம் அவங்களோட பணிகளை சிறப்பாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்களோட பணியை யாருமே எந்த ஒரு குறையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு அதுக்காகவே ரொம்பவும் தீவிரமாக அந்த பணிகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கன்னி ராசி அன்பர்கள் ஒரு உறவில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஆழமான சிந்தனை இருக்கும். ஒருத்தர்கிட்ட நண்பராக ஆகணும் அப்படின்னா நல்லா பேசி பழகணும் அப்படின்னு இருந்தால் கூட அவங்கள பற்றின முழுமையான தெளிவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் எல்லோரையுமே எளிதில் நம்பிடுவாங்களான்னு கேட்டால் கட்டாயம் இருக்காது. எல்லோருக்கிட்டையுமே ஒரு அவங்க எச்சரிக்கையோடு செயல்படுவாங்க. எல்லோரு மீதுமே ஒரு முழுமையான நம்பிக்கை இவங்களுக்கு வராது. நேர்மையான மதிப்பு மிகுந்த துணியை இவங்க தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட துணியை மேம்படுத்துவதற்கும் அவங்க வெற்றி பெறுவதற்கும் இவங்க ரொம்பவும் உதவிகரமாக இருப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். பலவிதமான நேர்மையான குணங்கள் இந்த கன்னிராசிக்காரங்கிட்ட இருந்தாலுமே இவங்களுக்கு நெருக்கமானவங்கக்கிட்ட கூட சில விஷயங்களில் இடைவெளி கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த விஷயத்தில் அவங்க உறவில் சின்ன சின்ன இடைவெளி எப்பொழுதுமே இருக்குங்க. பெரிதாக யாருக்கிட்டையுமே நெருக்கம் இல்லாமல் போயிடும். மற்றவங்களை அதிகமாக விமர்சிப்பதன் மூலமும் இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க அடிக்கடி தேவையற்ற வீண் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம். அதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குவதில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. நல்ல கற்றல் திறனையுமே கொண்டிருப்பாங்க. எப்பொழுதுமே அவங்க மேற்கொள்ளக்கூடிய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலுமே அதில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நேர்மையாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். இவ்வளவு சிறப்பு குணம் படைத்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, புதன் கிழமையில் நீங்கள் ஸ்ரீ நாராயணனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்க ஸ்ரீ நாராயணன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல நாராயணனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாராயணன் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு சிறப்பு குணம் படைத்த கன்னிராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு
உடல் நலம், கல்வி, தொழில், வேலை, நிதி, காதல், திருமண வாழ்க்கை இது எல்லாமே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த இந்த ஆண்டு வந்து கிரக பயிற்சிகள் அடிப்படையில் தான் ஒவ்வொன்றுமே சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு தொடக்கம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சற்று பலவீனமாக இருந்தாலுமே பிற்காலம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் வகையில் அமையும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரைக்குமே உங்களோட முதல் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் இருக்குங்க. இதனால் ஆரோக்கியத்தின் பார்வை கொஞ்சம் சிறப்பாக இருக்காது. ஆனால் மே மாதம் முதல் உங்களோட செல்வாக்கு ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். பெரிய தொந்தரவுகள் ரொம்பவும் கஷ்டப்படுத்தாது. மார்ச் மாதத்தில் சனி பயிற்சி 7வது வீட்டிற்கு சென்று முதல் வீட்டிற்கு செல்லும். இந்த காரணத்தின் போது ஆரோக்கியம் முற்றிலுமே சீராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் முந்தைய உடல்நல கோளாறுகள் அனைத்தும் நீங்கும். ஆனால் புதிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய சரியான உணவு பழக்கம் மற்றும் யோகா பயிற்சி போன்றவற்றை மேற்கொண்டிங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். குறிப்பாக இடுப்பு அல்லது கீழ் முதுகில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கவனக்குறைவு இல்லாமல் முறையான சிகிச்சை எடுக்கிறது ரொம்பவும் நல்லதாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. அதன் பிறகு கன்னிராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பொதுவாக கல்வி கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்லதாக தாங்க அமைஞ்சிருக்கு. உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்ற கல்வித்துறையில் தொடர்ந்து பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரைக்குமே உயர்கல்வியின் காரணியான குருவின் பயிற்சி உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக அமைஞ்சிருக்கு. மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு நீங்கள் பணிபுரியும் இடத்திற்கு வராருங்க. அத்தகைய சூழ்நிலை வரும் பொழுது தொழில்முறை கல்வி பயிலும் மாணவர்கள் சில கடின உழைப்பிற்கு பிறகு நல்ல முடிவுகளை பெற முடியும். உயர்கல்வியை தொடரவும் மாணவர்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் நல்லதாக இருக்குது. ஆனால் மற்ற மாணவர்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு உங்களோட கடின உழைப்பின் குணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டு போகுது. அதே போல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வணிகத்தின் கண்ணோட்டத்தில் 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சராசரி அல்லது கலவையான முடிவுகள் இந்த வருடம் இருக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டின் நிலை இந்த வருடம் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொன்னாலுமே மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பயிற்சி உங்களுக்கு 10ஆம் வீட்டில் அமையும். இந்த குரு 10ஆம் வீட்டில் பயிற்சிக்கும் பொழுது நல்லதாக கருதப்படுறது இல்லைங்க. அதனால தான் நீங்கள் பொறுமையுடனும் பழைய அனுபவங்களோட கிடைச்ச ஒரு பாடங்களோட உதவியுடனும் நீங்கள் உங்களோட தொழிலில் பணிபுரிந்தீங்கன்னா நல்ல பலன்களை பெற முடியும். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி 7வது வீட்டில் பயிற்சி செய்கிறார். அப்பொழுது வந்துட்டு உங்களோட வியாபாரத்தில் சின்ன மந்த நிலை அவ்வப்போது தோன்றி மறையும். ஆனால் இவை எல்லாத்துலேயுமே சாதகமான விஷயம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ராகு கேதுவின் தாக்கம் 7வது வீட்டில் உங்களுக்கு முடிவடையுது. இந்த ஆண்டு வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டு நீங்கும். ஆனால் அனுபவத்துடன் உக்திகளையுமே நீங்கள் கையாளுவதன் மூலம் மூத்தவர்களின் வழிகாட்டுதலுடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த வருடம் நன்றாக சம்பாதிக்கும் வாய்ப்பை பெற முடியும். அதே போல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு தொழில் பார்வை உங்களுக்கு சராசரியாக இருக்கும்னு சொன்னோம். அதே போல் கன்னிராசி அன்பர்களுக்கு நிதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2025ஆம் ஆண்டு பொதுவாக நிதி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு நிதி விஷயத்தில் சாதனைகளை தொடர்ந்து அடைய முடியும் உங்களாலேயுமே. உங்களோட லாப வீடு மற்றும் பண வீட்டில் எந்த எதிர்மறை கிரகத்தின் நீண்ட கால தாக்கமும் ஏற்பட போகிறதில்ல. உங்களோட வணிகம், தொழில் அல்லது வேலையில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட நிதியின் பலன்களை நீங்கள் இந்த வருடம் பெற முடியும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் நடுப்பகுதி வரைக்குமே செல்வத்தின் அடையாளமான குருவின் பயிற்சி உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கும் வாய்ப்பை அமைச்சிருக்கு. இதற்கு பிறகு குரு கர்மாவின் வீட்டில் இருப்பார் மற்றும் செல்வத்தின் வீட்டை பார்ப்பார். இது பணத்தை சேமிக்க ரொம்பவும் உதவியான காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கும் பணத்தை பாதுகாக்கிறதுக்குமே குரு பகவான் உங்களுக்கு உதவியாக இருப்பார். கன்னிராசி பலன் 2025 படி சுக்கிரனின் பயிற்சி உங்களோட செல்வத்தை பாதுகாக்க உதவும்.
இந்த வகையில் 2025ஆம் ஆண்டு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.